நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இங்க விஷாலன்னு விஷம் குடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நேத்து ராத்திரி ஒரு அம்மா அட்மிட் ஆனாங்களே. ஆமா, உள்ள இருக்காங்க. சரிம்மா. தமிழரசி, உள்ள போ. அண்ணே, அண்ணே, எப்படி அண்ணி இருக்கீங்க? விசாலம், அம்மா விசாலம், அண்ணாமலை வந்திருக்காமா, பேசுமா. நீ பேசினாதானே அவளுக்கு புரியும். பேசுமா. பேசுங்கிற என்னம்மா நீ பேசு. இவனை யார் உள்ள விட்டது? ஏய், எதுக்காக இங்க வந்த? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்த? எங்க அண்ணி கூட நீ பேச தேவையில்லை. அதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல்ல வெளியே போ. அண்ணி, இவ கூட நீங்க பேச வேண்டாம். போ வெளியே. அண்ணா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க பேச்சு கேட்காம உலகநாதன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். ஆனா எல்லாரும் சேர்த்து என்ன இப்படி வெறுத்து ஒதுக்கிடாதீங்க அண்ணே. நான் ஒரே ஒரு தடவை அன்னிக்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். பேசாத. உன் முகத்திலேயே முழிக்க கூடாது, உன்னோட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நிக்காத, போயிடு. போ வெளியே. சுமார ஏண்டா அவளை விரட்டுற? அவ அண்ணிய பார்க்க வந்திருக்கா. உனக்கு பிடிச்சிருந்தா அங்க இரு, இல்லைன்னா போ. போடா. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு புரியாது. டேய், யார் அவன்? கால நேரம் தெரியாம பேசுறேன். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கடா, அண்ணாமலையை இந்த குடும்பத்தை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு பிடிக்கலன்னா போயிடு. நீங்க இதுல தலையிட வேண்டாம். போடா. எமடி, நீ பேசுமா. அவன் கிடக்குறான். விசாலம், பேசுமா. என் வாழ்க்கை பாழாக்கிட்டே பாவி. என் வாழ்க்கை பாழாக்கிட்டே. என் முகத்துல முழிக்காத. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்காக என்ன நீ பார்க்க வந்த? இருக்கிற உயிரையும் பறிச்சுட்டு போலான்னு வந்திருக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி நினைப்பேனா? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைப்பேனா? நீங்க நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்படுவேன்.
அண்ணி, உங்களுக்காக நான் எந்த தியாகத்தை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கவதான் இந்த காரியத்தை பண்ணிருக்கல. என் புருஷனை கொலைகாரன் சொல்லி நிரந்தரமா ஜெயில தள்ளிட்டேன். நானும் அவரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, ஐயோ இல்ல அண்ணி, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் அண்ணனோட நல்லதுக்கு தான் அப்படி ஒரு காரியம் செஞ்சேன். ஐயோ, நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க. உன்னை நம்ப மாட்டேன், உன் வார்த்தையை நம்ப மாட்டேன், சொந்தக்காரங்க யாரையும் நம்ப மாட்டேன். துரோகி, பாம்புக்கு பால் வாத்து வளர்க்கிற மாதிரி உன்னை நான் என் பொண்ணுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தேன். நீ நல்ல பாம்புடி, அதனாலதான் என்ன பாம்பு மாதிரி துரத்தி துரத்தி கொத்திக்கிட்டு இருக்க. இனிமே என்கிட்ட என்ன இருக்கு நீ அழிக்கிறதுக்கு? போயிடு, போ. இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. போயிடு. என்ன ஊரை விட்டு போ சொன்னா கூட நான் போயிடுறேன். ஆனா இப்படி துரோகி, ஐயோ, இப்படி வார்த்தைங்களால என்ன கொல்லாதீங்க அண்ணி. அண்ணாமலை, இப்ப உனக்கு திருப்தி தானே? நீ நினைச்சது நடந்துருச்சுல? ஏன் இப்படி பேசுற? அவங்கதான் ஏதோ புரியாம குழப்பத்துல பேசுறாங்க. நீயுமா இப்படி பேசுவ? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? என் அண்ணன் ஜெயில இருக்கணும், அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன்னு நினைக்கிறியா? நான் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு போய் அண்ணன் கிட்ட கேளு. அவரை யாரும் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். அப்படியா? என்ன மன்னிச்சிட அண்ணாமலை, எனக்கு இது தெரியாது. நீ என்கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இத பாரு, உன் அண்ணன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அவங்க நல்லா இருக்க வேண்டாமா? தலை நிமிர்ந்து இருக்க வேண்டாமா? அவங்க அப்படி இருக்கணும்னா உங்க அண்ணன் ஜெயில இருந்து வெளியே வரணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அப்பதானே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நான் தியாகம் பண்றேன்னு நீ ஒரு வார்த்தையில சொன்னா பத்தாது, நீ ஏதாவது செய்யணும். நான் என்ன பண்ணணும்? என் உயிரை கொடுக்கணுமா? உன் உயிரை கொடுத்து யாராவது சாப்பிட முடியுமா? உன் அண்ணன் குடும்பத்து மேல பாசம் இருக்குன்னு நீ சொன்னா பத்தாது, நீ செய்யல காட்டணும். உன் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவர் வியாபாரம் பண்ணணும், அதுக்கு நீ உதவணும். நான் எப்படி உதவி செய்ய முடியும்? அது சாத்தப்பன் ஏதோ ஒரு வியாபாரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அதுக்கு பணம் வேணும்ல. அதனால அந்த கோயில் நிலத்தை அடமானம் வைக்கிறது தவிர வேற வழி இல்லை. என்னது? கோயில் நிலத்தை அடமானம் வைக்கிறதா? இத பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த ஏற்பாடு நடந்திருக்கு, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. உன் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த கோயில் நிலத்தை விற்க சொல்லி கையெழுத்து போட சொன்னா உங்க அண்ணன் முடியாதுங்கிறாரு. கேட்டா அது அண்ணாமலை சொத்து, அண்ணாமலைக்கு தான் போய் சேரணுங்கிறாரு. அது ஏன் சொத்து இல்ல, அது கோயில் சொத்து. இத பாரு, அது உன் சொத்தோ இல்ல கோயில் சொத்தோ எனக்கு தெரியாதுமா. ஆனா அந்த நிலத்தை அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி வியாபாரம் பண்ணணும். நீ தான் உன் அண்ணன் கிட்ட கையெழுத்து போட சொல்லணும். சரி, அவர் ஜெயில இருந்து வரட்டும், நான் பேசுறேன். ஜெயில இருந்து வந்து உங்க அண்ணன் ஒன்னும் பண்ண போறது கிடையாது. ஏற்கனவே நாங்க எல்லாரும் போய் கேட்டாச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே உங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் தகராறு இருக்கு. இதனால பிரச்சனை ஒண்ணு பெருசாகி
2 பேரும் நிரந்தரமா பிரிய போறாங்க. அப்புறம் உங்க அண்ணன் பிள்ளை சிவகுமார் அனாதை ஆயிடுவான். அவன் அனாதையா வளருத நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? இப்படி எதுவும் நடக்காம அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சினா நீ உன் அண்ணன் கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் கண்டிப்பா கையெழுத்து போடுவாரு. என்ன அண்ணன் மேல யோசிக்கிற? உன் அண்ணன் மேல பாசம் இருக்குன்னு சொல்ற, அண்ணி மேல பாசம் இருக்குன்னு சொல்ற, சொத்து மேல எந்த ஆசையும் இல்லைங்கிற, உன் அண்ணனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற, ஆனா கையெழுத்து மட்டும் போட சொல்ல மாட்டல. இந்த பாரு, நீ ரொம்ப அதிகமா பேசாத. நாளைக்கு ஜெயிலுக்கு வா, என் அண்ணனை கையெழுத்து போட சொல்றேன். சும்மா சொல்லக்கூடாது, நடிப்பு அசத்திட்ட போ. அண்ணாமலை எனக்கு தூசி, ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, நம்ம காரியம் தான் முடிஞ்சிருச்சே, அதுக்கப்புறமும் ஏன் இந்த ஏழை சனியனை இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்க? அது கேரக்டர் முடிக்க வேண்டியதானே? ஐயோ, என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க? இத பார், விசாலம் நமக்கு கிடைச்ச சென்டிமெண்ட் துருப்பு சீட், அவளை வச்சு நான் நிறைய காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ கதையை முடி, காலை உடங்குற. சிச்சி, சரி சரி, அவ உள்ள தனியா இருக்கா, நீ போ. இவ போற ஸ்பீட பார்த்தா நம்மளையே கவுத்துருவா. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பாரு காப்பி. அண்ணாமலை எங்க போயிருக்காங்க? தம்பி, நீங்க என்ன ஒரு மனுஷியா மதிச்சு கேக்குறீங்க, அது எங்க மதிக்குது? காலையில எழுந்திருச்சு குளிச்சுது, சரி ஆபீஸ் தான் போகுதுன்னு நினைச்சேன். திடீர்னு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து அப்படியா ஐயோ அப்படின்ச்சு. மொத்தமா 3 அப்படியா 2 ஐயோ, அவ்வளவுதான். செருப்படுத்து மாட்டிக்கிச்சு, இடுப்புல சேலை எடுத்து சொருகிச்சு, போயிட்டே இருந்தது. இனிமேலாவது எங்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்கம்மா. தினமும் அண்ணாமலை கிளம்பும் போது நான் கேட்பேன், எங்க போற? வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஏன் தம்பி, ஏதாவது இளவுகளை விழுந்திருக்குமா? அந்த ஓட்டம் ஓடுது. மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, போங்க. இல்ல, சம்பளம் கிடைச்சா மாலையாவது போடலாமேன்னு கேட்டேன். எங்க போயிட்டு வரீங்க நம்மள? ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலா? ஏன், யாருக்கு உடம்பு சரியில்லை? என் அண்ணன் ஜெயில இருந்து வரக்கூடாதுன்னு நான் பெட்டிஷன் போட்டேன்ல, அதனால என் அண்ணி விஷம் குடிச்சிட்டாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, அதனாலதான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்கல. இப்ப வாழ்நாள் முழுக்க உங்க அன்னைக்கு நீங்க எதிரியாட்டீங்க. அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, நம்மள மன்னிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இது சொல்லி சொல்லி அவங்க குழந்தைய வளர்ப்பாங்க. அந்த குழந்தையும் உங்களுக்கு கடைசியில் எதிரி ஆயிடுவான். அண்ணாமலை எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா நடந்துக்கணும் அண்ணாமலை. ஆனா நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அண்ணன்? என் அண்ணனை காப்பாத்தணும், அதுக்காக தானே அப்படி செஞ்சேன். இப்ப அது பிரச்சனை இல்லை, இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப என்ன புது பிரச்சனை? தமிழரசி தான் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணி விஷம் குடிச்ச விஷயத்த சொன்னா. ஹாஸ்பிட்டல்ல சாத்தப்பண்ணும் இருந்தாரு. நான் அண்ணிக்கிட்ட பேசினேன், அவங்க ஏதேதோ பேசி அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் வெளியே வந்தோடனே என்கிட்ட தமிழரசி வந்து என்னென்னமோ சொன்ன. உன்னாலதான் இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு, அது இதுன்னு பேசினா. இப்ப கோயில் சொத்து விஷயத்துல அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் உனக்கு பரிகாரம் கிடைக்கும்னு சொன்னேன். ஐயோ அண்ணாமலை, எல்லாமே சாத்தப்ப போடுற மாஸ்டர் பிளான் அண்ணாமலை. தமிழரசியா வந்து உங்களை எதுவுமே கேட்கல. உங்க அண்ணன் தவசி ஜெயிலுக்கு போடுறது அவர் போட்ட பிளான்னாலதான்.
இப்போ உங்க அண்ணி விசாலம் விஷயம் குடிச்சத அவர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தமிழரசி மூலமா உங்களை இதெல்லாம் கேட்டிருக்காரு. உங்ககிட்ட சொல்ல நம்மள அவரோட பிளானுக்கெல்லாம் நான் குறுக்க நிக்கிறேன்னு நேற்று ஆளுங்களை வச்சு என்ன மிரட்டினார். இந்த கோயில் சொத்து முழுக்க அடைகிற வரைக்கும் சாத்தப்ப சும்மா இருக்க மாட்டான் நம்மள. உங்க அண்ணனை கையெழுத்து போட வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு வேற வழி தெரியல அன்வர். நாளைக்கு அண்ணனை பார்த்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்ல போறேன். அண்ணாமலை திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க நம்மள. இல்ல அன்வர், என் அண்ணி இந்த நிலைமையில இருந்து வெளியே வரணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு இந்த சொத்து எல்லாம் முக்கியம் இல்ல. நான் சொத்துக்காக சொல்ல அண்ணாமலை. ஒருத்த ஏமாத்துறான், அதுக்கு ஒரு குடும்பமே வழியாகணுமா? நீங்க வேணா பாருங்க, உங்க அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்ததும் அந்த சாத்தப்ப கொஞ்சோட பணத்தை உங்க அண்ணி கையில வச்சு உங்க மொத்த குடும்பத்துக்கே பட்டநாம வைக்க போறான். அந்த சாத்தப்ப அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா. அன்வர், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. காசு பணம் சொத்து எது வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா உறவுகளை சம்பாதிக்க முடியாது. எனக்கு உறவுகள் முக்கியம். நாளைக்கு அண்ணனை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏமாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நம்மள, என்னைக்கு நீங்க இந்த பாசம் அன்புங்கிற வலையை விட்டு வெளியில வந்து சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க முன்னேற போறீங்க. அம்மா, தலைவலி தைலம் கொடுமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சும்மாதான். சும்மாதான் என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்க பொண்டாட்டியா வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு உயிருள்ள மனுஷியா நினைச்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. வேலைக்கு போகும்போது தான் போயிட்டு வரேன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. இப்பவாச்சும் பேசலாம்ல. பேசலாம். தவசி விஷயத்துல அண்ணாமலை எப்படி செய்வான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் போய் கேட்டேன், ஏதோ சமாதானம் சொல்றான். எல்லாத்துக்கும் காரணம் தமிழரசியா இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் எல்லாரையும் சந்தேகமா பாக்குறீங்க? இந்த போலீஸ் புத்தியை தூக்கி போட்டுட்டு எல்லாரையும் சாதாரணமா பாருங்க, சரியா புரியும். சும்மா பேசிட்டு இருக்காத, தலைவலி இது போ. ஹலோ, இருக்காரு, கொஞ்சம் இருங்க. யாரோ மேரியா? சொல்லு, வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, தலைவலி. சரி. யார் அது மேரி? காலையில இருந்து 2-3 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? பொண்டாட்டியா இருந்தா சொல்லலாம், ஃப்ரெண்டா இருந்தா சொல்லலாம். நீ வெறும் மனுஷி தானே, உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? It is very personal. ராசாக்கண்ணு, இங்க பாருங்க, தாத்தா பாடுறத கேளுங்க. மண்ணில் உலவு நிலவே, தாய் வயிற்றில் உதித்த கனியே, வாழ்வு உன்னால் தழைத்தே மனம் மகிழும் நாள் வரும், நாம் மகிழும் நாள் வரும்.
சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும் நாம் கழிக்கும் நாள் வரும். விசாலா, இந்த இட்லி சாப்பிடு. இதெல்லாம் எதுக்குக்கா? என்னடி எதுக்குன்னு கேக்குற? 2-3 நாளைக்கு காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காளோன்னா அதுக்கு தான் இட்லி வாத்தி எடுத்துன்னு வந்திருக்கேன். சாப்பிடு. கொண்டா, குழந்தைய கொண்டா. தமிழரசி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ராவகாலம் வந்துற போது சீக்கிரம் வாமா. பாலேடு. ஏமா, எல்லாம் நல்லா படிச்சு பாத்தியா? நல்லா படிச்சு பார்த்துட்டேன் மாமா. எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாத்தப்ப உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். முதல்ல அது அக்கா கையில கொடு. என் கையில எதுக்கு மாமா? தங்கச்சி கிட்டே அட, நீ வாங்கி வச்சுக்கமா. சாத்தப்ப வந்துட்டோம், போகும்போது கொடுத்து அனுப்பலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். குடுமா. அப்போ கோவில் நிலத்தை அடமான வைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இது நல்லது இல்லப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சாத்தப்ப நல்லவர் இல்லப்பா. அண்ணாமலைக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? அதனால இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதே மாதிரி கோவில் சொத்தை அடமான வச்சிங்க, நாம அதை விட அதிகமா கஷ்டப்படுவோம். தயவு செஞ்சு இந்த முறையாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. சும்மா இருடா. இவன் ஒருத்தன் எதையாவது உளறிட்டு. ஐயா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறதும் கொஞ்சம் கேளுங்க ஐயா. நம்ம ஊருக்கே போயிடலாம் ஐயா. அங்கே இல்லாத பணமா அங்கே போய் உருட்டி பெருட்டி ஏதாவது செஞ்சுக்கலாம் ஐயா. ஐயா, இங்கே பார்க்குறவங்க யாருமே நல்லவங்களா தெரியல ஐயா. கெட்டும் பட்டணம் போய் சேருன்னு சொல்லுவாங்க. நம்ம பட்டணத்தில் வந்து கெட்டு போயிட்டோம் ஐயா. ஐயா, பேசாமல் நம்ம ஊருக்கு போயிடலாம் ஐயா. அட, யார் அவன் ஒருத்தன் நிலமை புரியாமல் பேசிட்டு? அதான் தமிழிசை சொல்லிச்சுல்ல, படிச்சுட்டு தான் சொல்லிச்சு. இதனால் எந்த தொல்லையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லிச்சுல்ல. அதுவும் இல்லாமல் அண்ணாமலை கையெழுத்து வாங்கி தரேன்னு சொல்லிக்க தவசிக்கிட்ட. தவசியும் கையெழுத்து போட போகிறான். எல்லாம் கூடி வர நேரத்தில் ஏன்டா இப்படி குட்டையை போட்டு குழப்பீங்க 2 பேரும்? எல்லாத்துலேயும் உங்களுக்கு சந்தேகம் தான்டா. டேய், அங்கே பாரு, விசாலத்தை பாரு. அது சந்தோஷமா இருக்க வேணாமா? அப்பா, அண்ணி சந்தோஷமா இருக்கணும் தான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலைக்கு அந்த கல்யாணம் நடந்தா 2 குடும்பங்களுக்கும் பிரச்சனை தீர்ந்து எல்லாம் சுமூகமாயிடும் அண்ணா கற்பனை பண்ணாரு. என்னாச்சு? பிரச்சனைகள் தீந்துதா? சொல்லுங்க, தீந்துதா? அதே மாதிரி இந்த கோவில் நேரத்தை அடமான வச்சிங்க, பிரச்சனைகள் தீர போறது இல்லப்பா, அதிகமாக போகுது. முதல்ல தோ நிக்குதே, இத முதல்ல வீட்டை விட்டு துரத்துங்க. அப்புறம் பாருங்க, சந்தோஷம் இந்த வீட்டுக்கு தானா வந்து சேரும். நல்ல சிவா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ தேமேன்னு இருக்கா, அவளை எதுக்கு வம்பு கிழக்குற? இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். விடுங்க மாமி, அவர் என்ன பத்தி தானே பேசுறாரு. இத பாருங்க, எத்தனை நாளைக்கு நம்ம அக்காவுக்கு பாரமா இருக்கிறது? நீங்க எல்லாரும் ஒரு வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு அக்காவை சந்தோஷமா வச்சு பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? வரப்போற பணத்துல எனக்கு 10 காசு கூட வேண்டாம். அக்கா சந்தோஷமா இருந்தாலே போதும். எதுக்கு நடுவுல வந்துட்டு நடக்க போற நல்ல காரியத்தை தடுக்கிறீங்க? நல்லா நடிக்கிற. டேய், கூடிகார பேல சும்மா இருடா. உனக்கு பிடிக்கலான்னு சும்மா இரு. கண்டபடி எதையாவது பேசிட்டு இருக்க. நாங்க பாத்துக்கிறோம். ஏதோ போற, குடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிற, அதுல கொஞ்சம் காசு சாப்பாட்டுக்குன்னு கொடுக்குற, அதோட இருந்துக்க. நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். அம்மா விசாலா, நீ சொல்லுமா. கோயில் நிலத்தை அடமான வச்சு பணம் வாங்கலாமா வேண்டாமா? நீ சொல்லு. வாங்கலாமாமா? ஆனா உங்க புள்ள கையெழுத்து போடுவாரான்னு எனக்கு தெரியல. அதான் அண்ணாமலை கையெழுத்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கமா. அவ அப்படிதான் சொல்லுவா மாமா, ஆனா அவ அதெல்லாம் பண்ண மாட்டா. நம்ம நீ மாமா, சாத்தப்பன் வராரு. அவர் முன்னாடி எந்த பிரச்சனையும் வேண்டாம். வாங்க சாத்தப்பன், வாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? காலை எப்படி இருக்கு? பரவாயில்ல. அம்மா விசாலம், என்னம்மா சந்தோஷமா இரு. அதான் தவசி கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன வியாபாரம் பண்ண போறீங்க? ஓஹோன்னு இருக்க போறீங்க. தவசியை பார்க்க போறேன். என் கூட யார் வரீங்க? நல்ல சிவம், நீ வரியா ஐயா?
எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க செய்ற இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு வேணும்னா நிக்குதே உங்க ஜால்ரா, இதை கூட்டிட்டு போங்க. இவன் வார்த்தை கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி. ஐயா, என்னால ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நான் விலகிக்கிறேன். இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டேன்னா இதோ இந்த அப்பாவி விசாலத்துக்காக தான். ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு தெரியாத என்ன தேவரே, நீ போய் அவர் கூட. ஐயா, உங்களுக்கு உதவி வேணும், உங்க கூட இருக்கணும். நான் எப்படி போவேன்? யாரும் போவேணாம், யாருமே போவேணாம். என்ன சொன்னாலும் இவனுக்கு புரியாது. அம்மா தமிழரசி, நீ போமா, நீ போமா அவர் கூட. சரி மாமா. அக்கா அந்த பத்திரத்தை விசாலா, அதை கொடுமா. ராசியான கைமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. வரட்டும் ஐயா. நல்லது. வரேன் மாமா. விசாலம், வரேம்மா. வாங்க ஐயா. போயிட்டு வரேங்க. வாம்மா. சாப்பிடு. அம்மாடி, நீ என்ன சந்தேகப்படலாமா? இந்த கொலையை நான் பண்ணிருப்பேன்னு நீ சொல்லலாமா? இதை விட என்ன செத்து போன்னு சொல்லு, அந்த வினாடியே சந்தோஷமா செத்து போ. என் தங்கச்சி விதவையா பார்க்க நான் ஆசைப்படுவேனா? என் மாப்பிள்ள உலகநாதனை நான் கொலை பண்ணுவேன்? ஏண்டா, ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பெத்த குழந்தை கூட நினைக்கிறது இல்லை. என்ன போய் கொலைகாரன் நினைச்சிட்டேம்மா? நீ எப்படி நினைக்கலாமா? இது நியாயமா? சொல்லு. அண்ணே, நீங்க இப்படியே ஜெயில இருக்கணும்னு நான் நினைப்பேனா? உங்களை இப்படி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுவேனா? என்ன நம்புங்க அண்ணே. நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சித்த என் கனவுல வந்து சொன்னா. அதனாலதான் நான் பெட்டிஷன் போட்டேன். நீங்க ஜெயில இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு பெட்டிஷன் போட்டேன். நீங்க அண்ணாமலை சொல்றது நம்புங்க. சித்த மட்டும் சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன். அண்ணா, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நீங்க வெளில வந்தீங்கன்னா உங்களை கொலை பண்ணிடுவாங்கன்னு. அதனால தான் அண்ணாமலை பெட்டிஷன் போட்டாங்க. அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்ன நம்புங்க அண்ணே. சரிடா, உன்னை நம்பாம உலகத்துல யார் பேச்சு நம்ப போற? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, அப்பா, அண்ணிலாம் போய் பாத்தியா? ஏன்டா பேச மாட்டேங்கிற? அண்ணி குழந்தையில போய் பாத்தியா? அண்ணி என் மேல கோவமா இருக்காங்க. எல்லாம் நேரம் போ சரியா போயிடும். நீ போய் அவளை பாரு. எனக்காக ஒரு காரியம் பண்ணுவீங்களா அண்ணே? என்னது? எங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? அண்ணா இதை பண்ணி கொடுன்னு தைரியமா கேளு, உரிமையோட கேளு. நான் உனக்கு பண்ணி தரேன். என்ன பண்ணி சொல்லு. அன்னைக்கு வியாபாரம் பண்ணணுமா? நீங்க அந்த கோயில் பத்திரத்துல
ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா அதான் அன்னைக்கே போட முடியாது சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப அதையே கேட்குறேன். இல்லன்னு எனக்காக அந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும். இது வரமா, அது உனக்கு சேர வேண்டிய சொத்து. அது மாதிரி நிச்சயமா கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு அந்த சொத்துல இருந்து ஒரு 5 பைசா கூட வேண்டாம். நீங்க நல்லா இருக்கணும், அண்ணி நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்காக அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்கண்ணே. உங்களையே நம்பி அண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேற யார் இருக்கா? தயவு செஞ்சு அவங்கள வேதனைப்பட விடாதீங்க அண்ணே. என்னடா பேசுற? உனக்கு நீ யார் இருக்கா? உங்க அண்ணன் ஜெயில் இருக்க, அப்பா உங்க கூட பேச மாட்டேங்கிறாரு, உன் புருஷன் இறந்துட்டான். உனக்குன்னு யார் இருக்கா? அந்த சொத்து தானே இருக்கு. அதை நான் போட்டேன்னா அது உனக்கு பண்ற துரோகம். நிச்சயமா கையெழுத்து போட மாட்டேன். அண்ணே, அண்ணி விஷம் குடிச்சிட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன? ஆமாண்ணே, நீங்க வெயில்ல வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணி விஷம் குடிச்சிட்டாங்க. இப்ப அவ எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்லண்ணே. வேண்டாண்ணே, மறுபடியும் அவங்கள அந்த நிலைமைக்கு ஆளாக்க வேண்டாம். அந்த கோயில் எனக்கு வேண்டாண்ணே. நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க எனக்காக அண்ணே. இந்த சொத்தை விட நம்ம அண்ணன் தங்கச்சி பாசம் தான் முக்கியம். கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அண்ணே. கொடுத்துருங்க அண்ணே. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படியா இருக்க? அத்தா, அக்கா உங்களை ரொம்ப விசாரிச்சாங்க. மாமாவும் உங்களை நிறைய கேட்டாங்க. குழந்தை சிவா எடுத்துட்டு இல்லையா? இல்லத்தா, அக்கா சிவாவை வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நானே அவனை தூக்கிட்டு வந்திருப்பேனே. ராஜா, என்ன முடிவு பண்ணிருக்க? கையெழுத்து போடுறியா? விசாலத்துக்காவது நீ கையெழுத்து போடியா? அவ எவ்வளவு கஷ்டப்படுறா. இத பாரு ராஜா, இந்த உலகத்துல உனக்கு எவ்வளவு சொந்தம் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி மாதிரி ஒரு சொந்தம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கையெழுத்து போடு ராஜா. அத்தா, இப்ப நான் நம்ம வீட்டுல தான் இருக்கேன். பத்திரம் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன். நமக்கு சாதகமா தான் இருக்கு. நீங்க பேசாம கையெழுத்து போட்டுருங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்கிறது? ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு நாம நல்ல பெரிய ஆளாக வேண்டாமா? நீங்க கையெழுத்த போட்டுருங்கத்தா. என்ன அண்ணாமலை, கையெழுத்து போட சொன்னல? என்ன அண்ணாமலை, சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன் அண்ணே. கையெழுத்து போட்டு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. சரிடா, உனக்காக போட்டு தரேன். இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சரி, பாத்தடி ரோரா ஷார்ப் பண்ணி நகமே காணாம போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.
ஏய் சீ, எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாரு நகம். இங்க பாருடி. இது நல்லா இருக்குல்ல? ஏய் நர்கீஸ், அந்த ஆட்டோக்காரனை பாரு, உன்னையே பார்த்துட்டு இருக்காண்டி. ஏய் இவனை எங்க பார்த்த மாதிரி இருக்கே. ஆ அன்னைக்கு ஹேமா வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் தகராறு பண்ணான்னு சொன்னல. ஆமா, அவன் தான் இவன். ஏய் கண்ணா அப்படி அவனை பிடிக்கலாம். ஏய் நிறுத்து. இது பிடி. இறங்கு கீழே இறங்கு. நீ தானே அவன்? நான் தாங்க அவரு. என்ன மரியாதை கேட்டு வாங்குறியா? ஆமா அன்னைக்கு என்ன சொன்ன? உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். உன் கூட பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். இப்போ கூட தான். நீ யாரியா என்ன பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும்? நான் யாருன்னு தெரியுமா? ஐஜியோட பொண்ணு. என் அண்ணன் யாருன்னு தெரியுமா? சப் இன்ஸ்பெக்டர். இந்த போலீஸ் ட்ரைனிங் அங்க படிக்கிறான் என் சித்தப்பா பையன். இப்போ நான் போலீஸ்ல சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை உள்ள தள்ளி முட்டி பேத்துருவாங்க. ஏன்னா மனசுல பெரிய பிஸ்தான் நினைப்பா. மாமனை இனிமே இந்த சைடு வா, மூஞ்செல்லாம் பேத்துடுறேன். ஏய் நல்லா மாட்டிக்கிட்டாண்டி. என்ன சிரிச்சிட்டே இருக்கிற? ஏய் கத்தி எட்ரி கத்தி சொல்லு. இந்த மாதிரி ஆளுக்காக தான் கையிலே வச்சிருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? மூஞ்சில பிளஸ் போட்டுமா மைனஸ் போட்டுமா? ஏய் நான் கீசி. நர்கீஸ், என்ன இங்க பிரச்சனை? ஒண்ணும் இல்லாமலா, நீ போ, நான் பேசிக்கிறேன். பாத்தியா, எல்லாம் என் ஆளு. ஏதாவது கலாட்டா பண்ணுன்னு வச்சுக்கோ, பேஜாராயிடும். ஏ ஆட்டோ, இங்க வாயா. நீ நினைக்கிறது போல நர்கீஸ் சாதாரண ஆளு கிடையாது. அவ பெரிய பொம்பளை ரவுடி. அவகிட்ட கத்தி, பிளேடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்கியா. அவகிட்ட பார்த்து நடந்துக்கோ. இப்ப அவ நினைச்சா உன் பேண்ட் அவுத்து உன்னை அப்படியே ஓட விட்டுருவா. பஷீர் இந்த கத்தியால உன்னை குத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நான் உன்னை காதலிக்கிறேன். என்னடி சொல்ற இவன்? என்னடி உன் வகைரா போல் இருக்கு? பாய் நெயில் கட்டருக்குலாம் சரி வர மாட்டார் போல இருக்கு. அடுத்த தடவை வீச்சர்வாதான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. என்ன உன் பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? அட வாள் வரலன்னு கோவமா? இதை வந்துட்டான். மச்சா வாடா கை குடுறா வா. என்னடா விஷயம்? டேய் என்ன விஷயம் சொல்லு. டேய் அந்த பரதேசி நாய் தவசி கையெழுத்து போட்டாச்சா? ஆமாண்டா. இதை பாருங்க, இன்னும் 2-3 நாள்ல அந்த சேட்டுக்கிட்ட பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மொத்தத்தை நான் ஆவிடுறேன். அதுக்கப்புறம் அவங்கள வியாபாரம் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கோயில் நிலம் எல்லாம் என் கைக்கு தானே. இந்த பாரா, நீ இந்த தவசி விசாலம் கோயில் சொத்து அலைஞ்சது எனக்கு ஒரே டென்ஷன்டா. இப்ப எல்லாம் முடிஞ்சது இல்ல? எல்லாம் முடிஞ்சு. அப்ப நம்ம தொழில பார்க்கலாம்ல? தாராளமா பார்க்கலாம். டேய் எதுக்கும் அந்த தமிழரசி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. போடா புண்ணாக்கு. ஒத்த ஆளா இருந்து மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணவன் அவ. என்னடா ஜோட்டா, அவளை நான் பாத்துக்கிறேன், நீ விடுமே. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை வெறும் வாயால சொல்ற? விசேஷம் இல்லையா? இல்லாமையா? உள்ள போ. என்னது? போனாதானடா தெரியும். போடா. எப்படி பார்க்க? நீங்க அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா? இந்த தமிழரசி ஆடுற நாடகத்துல அப்பாவும் அண்ணியும் ரொம்ப ஏமாந்து போயிருக்காங்க அண்ணே. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லை அண்ணே.
தமிழரசி வந்து கேட்டான்னு எதுக்காக நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அண்ணாமலை கையெழுத்து போடுன்னு கேட்டா அதுக்காக போட்டேன். வார்த்தை என்னைக்கு நான் மீறி இருக்கேன்? அண்ணாமலை 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 எப்ப பார்த்தாலும் அவ பேச்சு தானா? அண்ணே, இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாமே அவளால அண்ணே. அண்ணே, இன்னைக்கு நம்ம குடும்பம் நடுத்தருவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமும் அவதான் அண்ணே. என்ன அவளை பத்தியே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க? அவ சொன்னான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால நீங்க இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க போறீங்கன்னு நீங்களே பாருங்க. அண்ணாமலைக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த திமிர் பிடிச்ச தமிழரசி என்ன சொல்லிட்டு தெரியுறா தெரியுமா? ஏதோ அவ வந்து கேட்டாளா, நீங்க உடனே தலையாட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து ஏதோ கிரானைட் வியாபாரம் நடத்த போறாங்களாம். அதை இந்த தமிழரசி தான் முன்ன நின்று நடத்த போறாளாம். அண்ணா, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கும் அன்னிக்கும் இந்த தமிழரசி பட்டையா நாமத்தை போட போறா. அதுதான் நடக்க போகுது. அண்ணா, அண்ணாமலையார் கோயிலுங்கிறது என்ன சாதாரணமா அண்ணா? அதுல நம்ம பரம்பரை சொத்து, நம்ம பரம்பரை கௌரவம் எல்லாமே அதுல அடங்கி இருக்கு அண்ணா. அதை எப்படி அண்ணா நீங்க அடமான வைக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும்? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? பார்ப்பா, நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதப்போ விதிப்படி நடக்குன்னு விட்டுற வேண்டியதானே. அண்ணாமலை போடுன்னு சொல்லன்னா நிச்சயமா கையெழுத்து போட்டுக்க மாட்டேன். யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நீங்க உங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டீங்க. அண்ணே, நான் அந்த வீட்டில தான் இருப்பேன். ஆனா நிச்சயமா அவங்க செய்யற வியாபாரத்துக்கு நான் துணை போக மாட்டேன். அதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாளைக்கு அதனால ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன கேட்க கூடாது. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். வரேன். என்ன எப்படி பண்ணிட்டு? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.